ஹாய் செல்வேஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். எனக்கு வந்து உடம்பு பாத்தீங்கன்னா இப்ப பரவாயில்ல. சிரிக்கிறா பாவம், ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஆவிலாம் பிடிக்க வச்சு ஓரளவுக்கு இப்ப பரவாயில்ல. தள்ளி குளிச்சாச்சு. கார் வாங்கினதுல இருந்து நாங்க வந்து கார்ல எங்கேயுமே போகல. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நான் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கார்ல போக போறேன். அதான் இன்னைக்கோட வீடியோ. ஓகே, எப்படி ஓட்ட போறேன், எப்படி கத்து கொடுக்க போறாங்க அப்படின்றதா வீடியோ. சோ ஓகேவா, வீடியோக்குள்ள போயிடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து எதுவுமே உடம்பு இப்ப பரவாயில்ல. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு இருக்கோம் எங்களோட நாம போயிட்டு எப்படி கத்துக்க போறேன். கொஞ்சம் தான்ப்பா கத்துக்குப்பேன், ஒரேடியாலாம் ஓட்ட முடியாது. ஓரளவுக்கு ஓட்டுவோம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சிங்கிளா வந்து இவளை வச்சு உட்கார வச்சு ஓட்டிட்டு போகணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. இப்போதைக்கு அங்கே இங்கேன்னு கொஞ்சம் டிரைவர் எல்லாம் வச்சு நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நான் தனியாக ஓட்டணுன்றதுக்காகவே இதை நான் கத்துக்கிறேன். கார் ரெடி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாரும் கார் பார்த்து. ஸோ கார் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கத்துக்கலாமா இப்ப நாம? பேக்ல உட்காந்துக்குவாங்க. பேக்ல உட்காந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜன்னல் வழியா அப்படியே திரும்பி பாக்குறதா அவங்களோட வேலையே. பாய் பாய், தனியா போயிட்டு வா. பாய் கிட்டடா. ஓகே, அவங்க உட்காந்துட்டாங்க, நம்ம உட்காருவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து கார்ல உட்காந்து வந்து இப்போ கிளம்ப போறோம். அங்க போயிட்டு எந்த இடம் சூஸ் பண்ணி நாம கார் கத்துக்க போறோம். அது இடம் சூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கா? ஏன்னா எனக்கு கோல்ட் ஆயிடுது, அதுக்குதான் நான் வந்து இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டேன். ஆமா, ஏசியுமே இருக்கு. ஆனால் நாங்க கார் இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கு. நாங்க போய்கிட்டு இருக்கோம். எந்த இடத்துல போயிட்டு ஓட்ட என்ன காட்டவே இல்ல. ஓகே ஓகே, எந்த இடத்துல போய் நாங்க வந்து ஓட்ட கத்துக்கோன்றத தான் நான் பார்க்க போறோம். பாப்பா பாத்தீங்களா பேக்ல உட்காந்துட்டு இருக்கு. பாப்பா ஹாய் போறாங்க. ஓகே, நான் முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்கேன். நாம பிராக்டிஸ் பண்ண போறோம். கார் வேற தலைய கைய வச்சு மடக்கு. ஐயா நல்லா இருக்கா? என் பிறந்த நாளைக்கு அப்புறம் நாங்க போறோம். இப்பதான் கார்லயே போறோமே. அப்போ எடுத்த காரு அப்பப்போ போவோங்க. சும்மா அதான் இவங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு இல்ல, அதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நேத்தே எடுக்கலாம் தான் பார்த்தோம் இந்த வீடியோ. ஸோ நேத்து ரொம்ப முடியலன்றனால வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டோம். சரி, இன்னைக்கு எடுக்கலாமே தான் இன்னைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். அப்படியே பேக்ல போயிட்டு இருக்கோமா? ஓகே, போய் அங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா குட்டி ஓட்டுறாங்க. சோ பாக்கலாமா அவங்கள? கத்துக்க போறேன். டிரைவர் வந்திருக்காரு கத்து கொடுக்கறதுக்காக வண்டிக்கு. ஸோ அவங்கள வச்சுதான் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம கத்துக்க போறோம். ஆனா என்ன, எங்க கார்ல கத்துக்க போறோம். ஆமா, டிரைவிங் லைசன்ஸ் அங்க போனா அங்க அவங்க கத்து கொடுப்பாங்க. நான் கூப்பிட்டு வந்து இங்கே கத்துக்க போறேன் என் கார்ல. ஆன்ல தான் இருக்கா. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது வண்டி எவ்வளவு பெரிய வண்டி போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கே. கியர் போடு, ஃபர்ஸ்ட் கியர் போடு. ஓகேவா? டாக்ஸ் லெட்டர் போடு. பிரேக் போடு. இந்த ரோடு தாங்க கொஞ்சம் சரியில்லை. கத்துப்பாங்க. ரோடு கொஞ்சம் சரியில்லை, அது ஒண்ணு. இங்க ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதுதான் மெயின். ஏப்பா ரொம்ப வந்து மேடு பள்ளமா இருக்கு. அந்த காலெட் அது கொடுக்க மாட்டேன். காலெட் நீ வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் என்ன கொடு, அங்க கொடுக்குறேன். இந்த ரோடு எப்படி ஓட்டுறாங்க வந்து மூவ் ஆகுதுல, கொஞ்சமா ரிலீஸ் பண்ணு. காலெட் யா ஃபுல்லாவா? யா வண்டி ஸ்லோவாயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் கொடுக்கணும்.
ஆக்சிலேட்டர் கொடு. ஓட்டுறாங்க, மூவ் ஆகுது தெரியும் நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் இப்போதைக்கு கற்றுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த ரோடு சரியில்லை, அதனால தான் எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாகுது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸ்லோவாக வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக போய் வச்சுட்டு கால் பிரேக் மேலே கால் வச்சு எப்படி இருக்கு பாருங்க ரோடு. அப்படியே மேடும் பள்ளமா இருக்குல்ல, அதனால ரொம்ப ஷேக் ஆகுது. மற்றபடி நல்லா தான் ஓட்டுறாங்க. சரி, ஆக்சிலேட்டர் கொடு. அவங்ககிட்டயே ஒரு மைக் இருக்கு, என்கிட்ட பிரேக் மேலே கால் வச்சுக்கணும். கால் வைனா மேலே வச்சுக்கணும், மெரிக்கணும். சரியா? நீங்க தானே சொன்னீங்க அதை பிரேக் பிடின்னு. நியூட்ரல் பண்ணு. காரம் இடி ஆகணும். வாங்க போகணும் கூட கோவம் போடுன்னா போட்டேன் அப்படின்ற மாதிரி சுத்திடுவோம் மாதிரி குட்டி போடுன்னா போட்டுருவாங்க. டக்குன்னு பிரேக்க போட்டு எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாமா? வண்டி ஆன் ஆயிடுச்சான்னு தெரியுதா? ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரல் இருக்கும் பாரு, இந்த மாதிரி இருந்தா நியூட்ரல். சரியா? ஓகே, இப்படி இருக்கும். இப்படி ஆடிச்சுன்னா அப்பதான் நியூட்ரல்ல இருக்கணும் அர்த்தம். அப்பதான் நீ ஸ்டார்ட் பண்ணணும். சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆன் பண்ணிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஓகே, போட்டாச்சு. போலாமா? போலாம். இது ஆல்ரெடி கியர்ல இருக்கும்ல, நியூட்ரல் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இது நியூட்ரல். நியூட்ரல் சொல்லுங்க. நியூட்ரல். நியூட்ரல்ல தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே. ஓகே, ஏன்னா இது இப்படி போமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் கியர் போடணும். ஓ, சரிங்களா? சாவடிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஓகேவா? எனக்கு இந்த ரோடு தான் சரியில்லை. என்ன பண்ணணும், இந்த மாதிரி இழுக்கலன்னா கிளச்சில் கால் எடுத்து போனா லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் மூவ் ஆகும். ஓ, இதுவா? ஆமா, ஒரு ஐடியல் ஸ்பீட்ல தான் வண்டி பாத்தீங்கன்னா கிளச்சில் இருந்து கால் எடுத்தா போகும். இந்த மாதிரி பள்ளம் மேடா இருக்க ரோட்ல பாத்தீங்கன்னா லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுக்கும். ஸ்ட்ரெயிட்டா இது செகண்ட் கியர். ஆட்டாத உரலுக்கல் ஆட்டுற மாதிரி போட்டோ போட்டுருக்கு பாத்தியா? இந்த டைரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட். அதனால போடு. இது ஃபர்ஸ்ட் கியர். இப்போ வண்டி மூவ் பண்ணு. கார் இது ஸ்லோ. பிரேக் அடி. பிரேக் அடிமா. அவங்க அப்படிக்கா போறாங்க, நீங்க போங்க. இல்ல, அவங்க அப்படி போறாங்க. வண்டிலாம் போட்டுரு. முட்டு வந்து அவ்வளவுதான். ஓ, அவன் மெயின் ரோட்ல போயிட்டு திருப்புங்க. இப்படி திருப்ப முடியாதுல்ல. இது அந்த ஆட்டோ போயிட்டோம். அன்னைக்கு ஓட்டணும், அங்கே போயிடலாமா? நல்லாதான் இருந்தது அன்னைக்கு ஓட்டுனது கூட. இது முட்டு இது அங்க போய் முன்னாடி போயிட்டு திருப்பிடலாமா? இதுல விட்டு திருப்பி இந்த கேப்ல. அதெல்லாம் திருப்ப முடியாது. மெயின் ரோட்டுக்கு போயிட்டு தான் திருப்ப முடியும். இப்போதைக்கு நீங்க ஓட்டிக்கோங்க மெயின் ரோட்ல. அங்க வந்துட்டு மறுபடியும் நீங்க கொடுத்துருங்க. இந்த இரு பார்த்து. அப்படியே ரைட் திருப்பி பிரேக் அடிச்சு நிப்பாட்டுங்க. இப்படியா? அப்படிதானே இந்த வீடியோ ஆன்ல தான் இருக்கு. பிரேக் மேல கால் வச்சுக்கோங்க. ஓட்டுறாங்களா? ஆமா. ரிவர்ஸ் கியர் போடுங்க. ரிவர்ஸ் கியர் லாஸ்ட் விக்கல் பண்ணுங்க. இப்படி போய் இப்படியா? இப்படி வந்தா ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் இதுவா? சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேட்டா ரிவர்ஸ் கியர்ல வண்டி பின்னாடி போகும். மெதுவா கால் எடுங்க. பிரேக் மேல கால் வச்சு அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது தான் கட்ட விரல்ல மட்டும் தான் இருக்கணும். அதுல பிரேக் அடிக்கும் போது இந்த பாதம் இருக்கணும். அந்த இடம் அப்படி வச்சுக்கோ. நான் எடுக்கிற வீடியோவை ஒன்ஸ் வீட்ல போயிட்டு மறுபடியும் பாரு, என்னென்ன சொல்லி தராங்கன்ட்டு மைண்ட்ல. மெதுவா கால் எடு.
பிரேக் மேல கால் இருந்துட்டே இருக்கணும். பிரேக் அடினா அடிக்கணும். சரியா? வா. ஸ்லோவா ஸ்டீரிங் லெஃப்ட்ல ஓட. கால் எடு. பிரேக் அடி. பிரேக் மேல கட்டை விரல் மட்டுமா வைக்க சொன்னேன். இப்படி பாதத்துல வச்சாதான் ப்ரெஷர் விழும். வெறும் கட்டை விரல மட்டும் வச்சுனா ஒரு விரல் எவ்வளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கும் வண்டி. ரிலீஸ் பண்ணு. வேகமா போற மாதிரி இருந்துச்சுன்னா கிளச்சில கால் வை. ஏன் இப்படி விரல பூச்சி கஷ்டம் வந்தவங்க நாட்டு வச்சுருக்கிற? வீடியோல அப்படியே இருக்கட்டும். நல்லா இருக்கு. எனக்கு அப்படிதான் பழக்கம். பயத்தினால சும்மா மேரிக்கணும் விரல போட்ட கஷ்டம் வந்தவனாட்ட இருக்கா. என்ன நான் சொல்லி வெளியேத்துறாங்க பாருங்கப்பா. கார் கத்துக்கிறது எனக்கு உள்ள பைத்தியமே பிடிச்சிக்கும் போலயா. இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டானா போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வளைக்க வேண்டிய இடத்துலதான் கொஞ்சம் சொதப்புறாங்க. இப்பதானாப்பா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். போக போக எங்க போறேன்னு மட்டும் பாருங்க. நீ நல்லா ஓட்டிடுவ குட்டி, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படியா? என்ன நம்புறியா? என்ன வளைக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஹார்ன் அடிக்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னதான் கொஞ்சம் மாத்திடலாம் விடு. நம்ம வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து கத்துக்கலாம். சூப்பர். அப்படியே ரைட் லெஃப்ட். சரி யாரையும் போயிடும். இந்த நேரத்துல வந்து கழட்டி விடுறாங்களே. டிரைவர் இவ்வளவு கோவப்பட்டாங்கன்னா எப்படி நம்ம டிரைவரை வைக்கிறது? ஸ்டேரிங்ல கையில இருந்து எடுக்க கூடாது. ஒரே இடத்துல தான் அப்படி பிடிக்கணும். சரியா? கரெக்ட். என்ன ஒரே மஞ்சளா வருது. வருதான்னு கேட்கும். நல்ல வேன் வருது. தான் ஓட்டுறாங்க. நான் உட்காந்துருக்கேன். அவன் லெஃப்ட்ல திருப்பி எங்கேயோ போகுது போலையா போட்டு. போயிடுமா இல்லை நிப்பாட்டவா அந்த வேன் போனதுக்கு? போயிடுமா இல்லை நிப்பாட்டவா? பின்னாடி ஏதாவது வண்டியா வருது? பின்னாடிலாம் இல்ல, அவங்கதான் அடிக்கிறாங்க போல. எதுக்கு அடிக்கிறாங்க? இல்ல அவங்க ஏதோ ஆபீஸ் இருக்கும், அவங்களுக்கு ஆள் கூப்பிடுறதுக்காக அடிக்கிறாங்க. பள்ளத்துல இறங்கிச்சுன்னா வண்டி லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அதுவே ஏறுது. நான் எது கொடுக்கணும்னு அப்படிலாம் போடக்கூடாது. பள்ளத்துல போய் ஏறுச்சுன்னா லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்தா அடுத்து பள்ளத்துல ஏறி மேட்ல ஏறும். அங்க பாருங்க சைடா போறாங்க. எப்பா இந்த ரோடு தாங்க எப்படி இருக்கு. அந்த ரோட்ல தான் நல்லா தான் ஓட்டுறாங்க. பரவாயில்ல, இந்த ரோட்ல ஓட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா வந்து மெயின் ரோட்ல ரொம்ப கிரௌடா இருக்கு, அதனால இங்க வந்தாங்க. கால் ஃப்ரீயா போட்டு மடிச்சு நிக்காது, கால் வெளியே. பரவாயில்ல, எனக்கு எப்படி பழக்கமா? அப்படி எல்லாம் பழக்கலாம் கிடையாது. இதுதான் ப்ரொசீஜர் இருக்கு. உன் வாட்டத்துக்குலாம் வைக்க முடியாது. சீக்கிரம் ஆயிட்டு கத்துக்கிறாங்க. இன்னும் என்ன நல்லா சோதிக்க போதும். எனக்கு ஆனா இது பிடிச்சிருக்கு. வண்டி வருது. பிரேக் அடிக்க சொன்னா அடிச்சுட்டு கிளட்சை ஃபுல்லா அழுத்திடணும். அப்பதான் வண்டி ஆஃப் ஆகாது. ஆல்ரெடி இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளட்சை ஃபுல்லா அழுத்தி வச்சு பிரேக் அடிக்கணும். இல்லைன்னா வண்டி டப்புன்னு ஆஃப் ஆயிடும். நான் போதும் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. கால் அடி.
காலை பார்க்க கூடாது, ரோட்டை தான் பார்க்கணும். சரியா? டாக்டர் ஹார்ன் மட்டும் கரெக்டா அடிச்சு. ஹார்ன் குழந்தைய விட்டா கூட அடிக்கும். போமா. அதுக்கு இல்ல, வளையும் போது அடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அடிக்கிறேன். என்ன புஸ்தகம் மரியாதை இல்லாம பேசிட்டீங்க. கமெண்ட்ல கேட்க போறாங்க, யாரு டிரைவர், எதுக்கு குட்டி ப்ரோ இவ்வளவு திட்டுறீங்கன்னு. ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு. குட்டி என்ன பண்றது? கீழே குனிஞ்சு ரோடு முன்னாடி பாரு, அங்க பாருங்க. அங்க பாருங்க, கால் அது பாட்டுன்னு வேலை செய்யணும். சரி விடுங்க விடுங்க. எப்படி இன்னைக்கு உன்னை வாங்க போங்கன்னு சொல்ல வச்சிட்டனா? முதல்ல வாய் உப்பு போட்டு கொப்பளிக்கணும் வீட்டுக்கு. வாங்க போகலாம். என்ன நான் சொல்றாங்க பாருங்க, கம்பி கட்டின கதையா. இந்திக்காரனுங்களா நவுறுங்களா சட்னி வைக்கிறப்போ நல்லா தனம். நம்மள அம்போன்னு விட்டுட்டாங்க. சாரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க, அவங்கள காட்டுங்க அப்படின்னு. மேல காலு ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டாங்க. கிளட்ச்ல இருந்து கால் எடுங்க. இது வந்து அடுத்த ப்ளீஸ். பிரேக் மேல காலை வைங்க. கால் எடுங்க, கிளட்ச்ல இருந்து கால் எடுங்க. எடுங்க, ஃபுல்லா எடுங்க, ஃபுல்லா எடு. லைட் டாக்ஸ் விட்டு பிரேக் அடிக்கும் போது கிளட்சை ஃபுல்லா அழுத்திட்டு அப்புறம் பிரேக் அடிக்கணும். ஏமா கீழே பார்க்காத, ரோடு மட்டும் பாருங்க. அதுக்கு இல்ல, இதுல எப்படி ட்ரை பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பீடா போகுது, லைட்டா அழுத்துருமோ? ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்பீடா தான் போகும். அப்படி இல்லை, நான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல கால் வச்சிருக்கேன், அதில் ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ஸ்லோவா அழுத்த என்ன பண்ண? டர்னிங் வந்து கிளட்ச் மேல கால் வச்சுக்கோ, பிரேக் மேல. இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பணும். ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். டாக்ஸ் விட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்பீடாக போவோமே. அதுதான் ஸ்லோவா கொடுக்கவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ கிளட்ச் ஃபுல்லா அழுத்துங்க. செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ கால் எடுங்க ஃபுல்லா. இப்போ இன்னும் வேகமா மூவ் ஆகுமா? நான் அது லாஸ்ட் அமுக்குனா ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்பீடா போகும். ரொம்ப ஃபாஸ்டா போயிடுமோ? உன்கிட்ட மைக் இருக்கு தானே? ஆமாம்மா, அதுலயும் கேட்கும். இது விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏடு ஸ்லோ ஸ்லோ. பிரேக் மேல கால் வை. ஃபுல்லா கிளட்ச் அழுத்து. ரைட்ல டர்ன் பண்ணணும். கால் எடுங்க, கிளட்ச்ல இருந்து கால் எடுங்க. எங்க இப்படி திரும்பணுமா? ரைட்டா லெஃப்டா? ரைட் ரைட்.
கால் எடுங்க. நவர மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் குட்டி ஓட்டுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நல்லா ஓட்டுறாங்களே. இதோட வந்து 4th டே ப்ராக்டிஸ் நினைக்கிறேன். கிளச்சு ஃபுல்லாக இருக்குங்க. பிரேக் அடிங்க. பிரேக் அடிங்க. போகலாம். கால் எடுங்க. அப்படியே ஸ்லோவாக போகணும். ஃபுல்லாக அடிச்சு நிப்பாட்டக்கூடாது. அவ்வளோதான். வாங்கின புதுசில் போனாங்க, அதோட இப்போ தான் போகிறாங்க. பிரேக் மேலே காலை விட்டாங்க. பிரேக் அடி. இப்போ போகும். லைட்டாக மூவ் பண்ணும். ரைட்டு தரலாம். ரைட்டு திருப்புறாங்க. திரும்பும்போது அந்த மாதிரி டக்குலாம் எடுக்கக்கூடாதுங்க, சரிங்களா? ஆமா. ஸ்டார்டிங்கில் எனக்கு பயமாக நிறுத்தி ஓட்டுறது. எனக்கு வந்து இங்கேதான் ஸ்லோவாக தான் ஓட்டுவாங்க இப்போதைக்கு. ஏன்னா வந்து ஸ்பீடாக ஓட்ட முடியாதுல்ல. பிரேக்கில் கால் வைங்க. கட்சி அழுத்துங்க. லைட்டாக பிரேக் அடிக்கணும். அடிச்சு நிப்பாட்டக்கூடாது. அப்படியே மூவ் பண்ணுங்க. இப்போ கால் எடுங்க. லைட்டாக கால் எடுங்க. கால் எடுங்க. இப்போ அடுத்த ரைட் திரும்ப. சரியா? பிரேக் மேலே கால் வைங்க. பிரச்சனை பிரேக் இப்போ எடுத்துருக்கு. போகலாம். நம்ம ஃபோன் நிப்பாட்டிட்டு அப்புறம் மூவ் பண்ணணும். எப்படி ஓட்டுறாங்கன்றதெல்லாம் சொல்லுங்க. ஓகேவா? ஸ்டாப் பண்ணுங்க. வந்துட்டா சரன்னு போகணும். கொஞ்சம் இந்த இடம் வந்துட்டியா? வந்துட்ட உடனே நிப்பாட்டு. சைடில் பார்க்கணும். மூவ் பண்ணுங்க. இந்த இடம் இல்லாம வேற ஏதாவது இடத்துக்கு போலாமே. இங்கே யாருமே இல்லை. இங்கே நல்லா இருக்கு. இதுக்குள்ள சுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும். பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிரேக் மேலே கால் எடுத்துட்டோம்.
ஸ்டடி பண்ணி. சீட்லாம் பார்த்தீங்களா, கார் பார்த்தீங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு கியூர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, இப்போ ஓகே. பிரேக் மேலே கால் இருக்கா? டக்குன்னு பிரேக் அடிச்சு அப்படியே போகிற மாதிரியே போட்டுருக்கோம். பிரேக் அடிக்கணும்னா லைட்டாக அடிக்கணும், இல்லைனா வண்டி வச்சுன்னா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். இல்லைனாக்கா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே போகலாம் போகலாம். சரி, ஃபுல்லாக ஓடிக்கணும். திரும்பிடுச்சுன்னா திருப்பி ஸ்டடி பண்ணணும். நல்லா திரும்பு திருப்பி ஸ்டடி பண்ணி. ஃபுல்லாக காலிட்டு வச்சிருந்து காலிட்டு. ஓட்டுறாங்களா? கனாலிக்கா தெரியுதா? ஓட்டுறாங்க. லைட்டாலாம் மூவ் ஆக மாட்டேது, ரொம்ப தான் மூவ் ஆகுது. அப்படியா? இல்லை அப்படியா? விளாட்றாங்களே. நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும். இப்படி வந்து நின்று அர்த்தம் ஒன்று பாருங்க, திட்டுவாங்க. இது போடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் போடுங்களா? இவ்வளோ நேரம் திட்டுனீங்க, அப்போ விட்டு ரோடா கேமரா ஆன் பண்ணிட்டா போதும், ஃபர்ஸ்ட் பிரேக் போடுங்களாம். ஐயோ ஐயோ. லெஃப்டா ரைட்டா நீங்க சொல்லிடுங்க. ரைட்ல திரும்புங்க மேடம். குட்டி கூட வாங்க போங்கன்னு கூப்பிடுறா அவங்கள. சொல்லிடுங்க, ஃபர்ஸ்ட்ல சொல்லிடுங்க சார். அவருக்கே சிரிப்பு வருது. என்னன்னு இருந்து வருதுன்னு தெரியலையே. காலடு ஆக்சிலேட்டர் கொடுங்க லைட்டாக. ஃபுல்லாக காலை எடுத்துட்டு
கீழே பார்க்காதீங்க. ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. இப்போ செகண்ட் கியர் போடும். ஃபுல்லாக கிளச் இழுத்துங்க. ஆக்சிலேட்டர் கால் எடுத்துட்டு ஃபுல்லாக கிளச் இழுத்துங்க. செகண்ட் கியர் போடும். பின்னாடி தானே? பின்னாடி வண்டி வராரு. வண்டி தாத்தா வராரு. பிரேக் அடிங்க. போகலாம். சோழி முடிஞ்சிச்சு. பிரேக் அடி, பிரேக் அடி. ஆட்டோ வருது. பிரேக் அடிச்சிடு. பிரேக் அடி ஆட்டோ. அட அவர் அடி ஓட்டினாரு. இப்போ வந்து குட்டி மட்டும் ஓட்டுறாங்க. இவ்வளோ நேரம் சொன்னாங்கல்ல. லெஃப்ட்டு. ஃபோனு கொடுங்க. ஜனங்க போகிறதா இருந்தால் கூட போங்க, நானே ஓட்டிட்டு வரேன். ஜனங்க போகிறது இருந்தால் போகணுமா? அவன் ஓட்டிட்டு வருவாங்களாம். கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. ஓட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் கொஞ்சம் தூரம் அவங்க தான் ஓட்டிட்டு வராங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6 ஆச்சு. 6:30. ஆமாம் 6:30. அதனால தான் இருட்டாக இருக்குது. கேமரா தெரியுதா? நிப்பாட்டிக்குதா? 6:30 மணி நேரம் ஓட்டிட்டாங்க. இதோட மறுபடியும் ஓட்டுவாங்க இன்னொரு நாள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்க. இருங்க அவங்கள பின்னாடி கூப்பிட்டு பேசிக்கலாம். ரொம்ப இருட்டா இருக்காதா? வெளியே லைட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அவருக்கு லைட் போட்டா தெரியாது. பின்னாடி ரொம்ப இருட்டா இருக்கு. ஆமா இருட்டிடுச்சு. இருட்டிடுச்சு. இதுக்கு மேல வந்து டிரைவிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. 2 hours இருக்குமா? ஆமா. சூப்பரா ஓட்டினாங்களா? பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் தனியா இவங்களை குறை வச்சு கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துருவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். ஓகே गाइस, டாடா பை பை. எல்லாரும் கத்துக்கிட்டு தான் ஓட்டுங்க. அப்படியே எல்லாம் ஓட்டாதீங்க. வந்து நல்லா இப்போ பரவாயில்ல. ஸோ வந்து கத்துக்கிட்டு ஓட்டுங்க. ஏதாச்சும் லாங் ட்ரிப் வந்து எந்த இடம் போகணுன்றதையும் சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்கேயாவது போகணும்னா கண்டிப்பா போயிடலாம். ஓகே ஓகே गाइस, பை.